எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இவ்வளோ பெரிய விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் நிற்க முடியல சார். நீங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில்னா படுதோல்வி அடைஞ்சிருவார். நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு பட்டியல் அடைச்சி வச்சுட்டாங்க, அதனால் இவ்வளவு செல்வாக்கு கொடுத்து அண்ணன் ஒதுங்கின பிறவும் இவ்வளோ செல்வாக்கு கொடுத்த பிறவும் வெறும் 44,000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சுது எடப்பாடி பழனிசாமி. சரி, அடுத்தது ஆற்றல் அசோக்குமார்னு ஒருத்தர் நாடாளுமன்றத்தில் போட்டார். அவர் 36,000 ஓட்டு தானே வாங்கியிருக்காரு. பொது தேர்தலில் 36,000 ஓட்டு தானே அதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாங்கியிருக்காரு. அப்புறம் எப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் செல்வாக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொங்குல செல்வாக்கு இருக்குன்னு எங்கே நினைக்கிறீங்க? இல்லையே. அப்போ திரும்பியும் நம்ம போய் நின்னா டெபாசிட் காலி ஆயிரும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு டெபாசிட் காலி ஆயிரும். சின்னமும் கிடைக்காம போயிட்டா படுதோல்வி ஆயிரும் சார். சின்னம் இல்லாமல் ஒரு பலாப்பழ சின்னத்தில் 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. கிட்டத்தட்ட 30% மேல ஒரு ஓட்டு வாங்குறாரு. நல்லா புரிஞ்சிருக்க. ஆனா சின்னமை இல்லாம ஈரோடு கிழக்கு தொகுதியில எடப்பாடி பழனிசாமியால ஒரு ஆளை நிப்பாட்டி வைக்க முடியுமா? முடியாது. ஆனா யாரோ ஒருத்தர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருந்தா கூட நம்ம ஒரு ஆதரவு அளிக்கலாம் நினைக்கலாம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்